Hello friends, welcome to Jitendra Academy. நம்ம previous videoல CPU schedulingல first scheduling first come first serve பார்த்தோம். இந்த வீடியோல second type, that is shortest job first scheduling பார்க்க போறோம். ஓகேங்களா? இது வந்து ஷார்ட்டா SJF அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து preemptive-ஆ நான் preemptive-ஆ அப்படின்னு பார்த்தீங்கன்னா both ஃபார்ம்ஸ்லையுமே இது வந்து ஆக்ட் ஆகும். தட் இஸ் ப்ரிஎம்டிவ் ஸ்கெடியூலிங்காக ஒர்க் ஆகும், நான் ப்ரிஎம்டிவாகவும் ஒர்க் ஆகும். எந்த சிச்சுவேஷனில் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், பார்க்கலாம், ரெண்டு டைப்புமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், ப்ராசஸ் பர்ஸ்ட் டைம் P1, P2, P3, 2433. த சேம் ப்ராப்ளம் FCFSல ஒர்க் அவுட் பண்ணோம் இல்லைங்களா, அதே ப்ராப்ளம் தான். இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கு SJF FCFS ரெண்டையும் கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டுன்னு பார்க்குறதுக்காக அதே ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், கிவனில் என்ன கொடுத்துருப்பாங்க, பர்ஸ்ட் டைம் கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று அரைவல் டைம் கொடுத்துருப்பாங்க. அரைவல் டைம் கொடுக்கல அப்படின்னா நம்மளே என்ன பண்ணிக்கணும், 0 அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கணும். ஸோ அட் டைம் 0 அப்படிங்கிறப்ப ஆல் த 3 ப்ராசஸஸ் ஹாவ் அரைவ்ட் அப்படின்ற மீனிங். ஓகேங்களா? கான் சார்ட் போடலாம். ஃபஸ்ட்டு 0ல மெத்தட் வந்து ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். அப்போ இருக்கிற பர்ஸ்ட் டைம்லையே விச் ஒன் ரெக்வயர்ட் லெஸ் டைம் அப்படின்னு பார்க்கணும். அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இதுதான் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்டோட லாஜிக். ஓகேங்களா? இப்போ இங்கே அரைவல் டைம் 0 அப்படின்னு இருக்கிறதுனால எல்லாமே சேம் டைமில் அரைவ் ஆயிடுச்சு. அப்போ இது என்ன மோடில் ஒர்க் ஆகும், ப்ரிஎம்டிவில் ஒர்க் ஆகுமா நான் ப்ரிஎம்டிவில் ஒர்க் ஆகுமா அப்படின்னு பார்த்தோம்னா நான் ப்ரிஎம்டிவ்ல தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? தட் இஸ் அரைவல் டைம் 0, எல்லா ப்ராசஸுமே சேம் டைமில் ரீச் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் லாஜிக் எப்படி ஃபாலோ பண்ணணும்னா ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டு, எதுக்கு டைம் கம்மியாக இருக்கோ அதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகேங்களா? அப்போ நான் ப்ரிஎம்டிவ் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற வரைக்கும் ப்ரியம் பண்ணவே பண்ணாது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக். ஓகேங்களா? இப்போ டைம் 0ல் எந்த ப்ராசஸ்க்கு கொடுக்க போகிறோன்னு பாருங்கள். P1 வந்து 24, P2 வந்து 3, P3 வந்து 3. ஈவன் இது ரெண்டும் நமக்கு சேமாக தான் இருக்குது. சேமாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல FCFS ஒர்க் ஆகும். இப்போ இங்கே வந்து டைம் 0 தான் இருந்தாலும் இங்கே கொடுத்துருக்குற ஆர்டரில் இதுதான் ஃபஸ்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? P2 ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். எவ்வளோ டைம் ரெக்வயர்ட், 3, 0 + 3, 3. ஓகேங்களா? அடுத்தது P3 டைம் 3ல் வந்து சிபியூவில் என்ட்ரு ஆகும். பர்ஸ்ட் டைம் வந்து ரெக்வயர்டு 3 + 3, 6ல் P2 வந்து P3 வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு ரிமைனிங் ஒரு ப்ராசஸ் தான் இருக்குது. P1 entered at time 6. Total time required வந்து 24. 6 + 24 it is 13. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க, பர்ஸ்ட் டைம் கொடுத்துருப்பாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா கம்ப்ளீஷன் டைம். இப்போ பாருங்கள், கம்ப்ளீஷன் டைமுக்கு நம்ம ஷார்ட்டாக எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருந்தோம்னா ரிவர்ஸ்லேருந்து பார்த்தா ஈஸியாக இருக்கும். இப்போ P1 completed at time 30. நெக்ஸ்ட்டு பாருங்கள், P3 completed at time 6. P2 completed at time 3. ஓகேங்களா? அடுத்தது டர்ன் அரவுண்ட் டைம். டர்ன் அரவுண்ட் டைம் எப்படி கண்டுபிடிக்கணும், கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். இங்கே அரைவல் டைம் எல்லாமே நமக்கு 0 தான். ஸோ அதனால் 30 - 0 30, 3 - 0 3, 6 - 0 6. அடுத்தது வெயிட்டிங் டைம். வெயிட்டிங் டைமுக்கு ஃபார்முலா டர்ன் அரவுண்ட் டைம் மைனஸ் பர்ஸ்ட் டைம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 30 பர்ஸ்ட் டைம் வந்து 24, 30 - 24 6, 3 - 3 0, 6 - 3 3. ஓகேங்களா? அடுத்தது ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் பண்ணோம் அப்படின்னா 39 டிவைடட் பை நம்பர் ஆஃப் ப்ராசஸ் 3 which is equal to 13 millisecond as average turnaround time. அடுத்தது பாருங்கள், வெயிட்டிங் டைம் டோட்டல் 9 divided by 3 which is equal to 3 millisecond is average waiting time. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் சேம் ப்ராப்ளம் FCFSல சால்வ் பண்ணும்போது
we will get average turnaround time வந்து 27 milliseconds ஆகவும் average waiting time வந்து 17 milliseconds ஆகவும் கிடைச்சிருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ எந்த மெத்தடில் வந்து average waiting time கம்மியாகவும் turnaround time கம்மியாகவும் கிடைக்குதோ அதுதான் கம்பேரிசனுக்கு பெஸ்ட்டு அப்படின்னு மீனிங். ஓகேங்களா? ஸோ when compared FCFS and SJF தான் லெஸ் வெயிட்டிங் டைமையும் லெஸ் டர்னரவுண்ட் டைமையும் தந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்தது இதில் வந்து இது வந்து ஒன் ஆஃப் த நெட் கொஷின் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா இப்போ SJFSல ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ட்ராபேக் ஆர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் we are calling it as starvation அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டார்வேஷன் அப்படின்னா என்ன மீனிங்னா இப்போ இங்கே பாருங்கள் 24 தான் இருக்கிறதுலையே ஹையஸ்ட் பர்ஸ்ட் டைம். இப்போ இந்த 24 லாங் டைமுக்கு வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. அதாவது ப்ராசஸ் 2 ப்ராசஸ் 3 அதை விட 24 விட எதெல்லாம் கம்மியாக இருக்குதோ அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிக்கிற வரைக்கும் P1 வந்து வெயிட்டிங்லேயே தான் இருக்கணும். இந்த ப்ராப்ளம் தான் ஸ்டார்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது கொஷினில் ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரீஎம்ப்டிவ் SJF. ஓகேங்களா? இது வந்து another version of SJF அப்படின்னு சொல்லலாம். அதாவது ப்ரீஎம்ப்டிவ் மோடில் ஆக்ட் ஆகக்கூடிய ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். இதுதான் இதோட மீனிங். அப்போ இது என்ன எந்த சிச்சுவேஷனில் ப்ரீஎம்ப்டிவாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கு there will be a clue. இப்போ இங்கே பாருங்கள் அரைவல் டைம் வேரி ஆயிருக்கு. அப்போ ஒரு ப்ராசஸும் வேறு டைமில் அரைவ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு ப்ரீஎம்ஷன் அக்கர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? இதை நம்ம ப்ராப்ளம் பார்க்கும்போது ஏன் இந்த நேமில் சொல்கிறோம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள் ப்ராசஸ் வேறு டைமில் வந்துருந்துச்சு அப்படின்னா தேர் மே பி அ சான்ஸ் ஆஃப் ப்ரீஎம்ஷன். இதுதான் இங்கே லாஜிக். ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இப்போ டைம் 0 அப்படிங்கிறப்போ நமக்கு யார் தான் இருக்கா? ப்ராசஸ் 1 மட்டும்தான் வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதனால் ப்ராசஸ் 1க்கு ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்தாச்சு. அடுத்தது டைம் 1 அப்படிங்கும்போது ப்ராசஸ் 2 என்ட்ரு ஆயிருக்காங்க வித் த பர்ஸ்ட் டைம் 4. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் அட் டைம் 1 அப்படிங்கும்போது இதனால தான் ரிமைனிங் டைம் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே பாருங்கள் டைம் 1ங்கும்போது எனக்கு ப்ராசஸ் 1 millisecond எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சிருச்சு. அப்போ எனக்கு பேலன்ஸ் எவ்வளோ தான் இருக்குது? 7 millisecond தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த 7ஐயும் 4ஐயும் தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம். இதனால தான் இது வந்து ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இப்போ யாருக்கு அடுத்த சான்ஸ் அப்படிங்கிறது P2க்கு வந்து 4 millisecond தான் டைம் வேணும். P1க்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 7 millisecond இருக்குது. அப்போ இவங்க ரெண்டு பேரில் யார் ஷார்ட்டஸ்ட்டாக கன்சிடர் ஆவாங்க? P2 தான் ஷார்ட்டஸ்ட்டாக கன்சிடர் ஆவாங்க. ஓகேங்களா? அட் டைம் 2 வரைக்கும் ப்ராசஸ் 2 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். டைம் 2ங்கும்போது யார் வந்திருப்பாங்க அப்படின்னா ப்ராசஸ் 3 என்ட்ரு ஆகிருக்கும் வித் த பர்ஸ்ட் டைம் 9 millisecond. இப்போது இன்னொரு விஷயம் இங்கே என்ன அப்படின்னா ப்ராசஸ் 2 இப்போ என்ன ஆயிடுச்சு? 1 millisecond எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுட்டாங்க. பேலன்ஸ் ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னா 3 millisecond தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த பேலன்ஸ் உள்ளதோட கம்பேர் பண்ணுங்கள். யாருக்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி தரணும்? அதாவது எந்த ப்ராசஸுக்கு ஷார்ட்டஸ்ட் ஜாப் இருக்கோ அதுதான் கண்டினியூ ஆகும். இப்போ P2 பாருங்கள் 3 millisecond தான் இதுக்கு தேவை. ஸோ அதனால் P2 கண்டினியூ ஆக ஆரம்பிக்கும். 2 + 3 5 it gets completed. அடுத்தது 7 and 9. இப்போ யார் அப்படின்னா ப்ராசஸ் P1 கண்டினியூ ஆக ஆரம்பிக்கும். கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஃபைவ் ப்ளஸ் 7. ஸோ இப்போ 12ல் P1 ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். லாஸ்ட்டு P3 9 பர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால 12 + 9 21. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம ரிமைனிங் டைம்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கலாம். கம்ப்ளீஷன் டைம் பாருங்கள் 21ல் P3 கம்ப்ளீட் ஆயிருக்கு. P1 12ல் கம்ப்ளீட் ஆயிருக்கு. P2 5ல் கம்ப்ளீட் ஆயிருக்கு.
டர்ன் அரவுண்ட் டைம்க்கான ஃபார்முலா என்ன? கம்ப்ளீஷன் டைம் மைனஸ் அரைவல் டைம். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், 12 மைனஸ் 0 that is equal to 12. 5 minus 1 which is equal to 4. 21 minus 2 which is equal to 19. Next, waiting time formula, turnaround time minus burst time. 12 minus 8, 4. 4 minus 4, 0. 19 minus 9, 10. ஓகேங்களா? இப்போ ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் ஃபுல்லாக பண்ணணும். 6 plus 5, 15, 35 divided by number of process வந்து 3 which is equal to 11.6 millisecond. ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்க, 14 divided by 3 which is equal to 4.66 millisecond. நமக்கு கொஷினில் வந்து ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. கிவன் ஆப்ஷனில் 4.66 அப்படிங்கிறது இருக்கு. ஆவரேஜ் வெயிட்டிங் டைம். ஓகேங்களா? I think you clear with shortest job first and the shortest remaining time first. Thank you.